ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo K13X Flipkart ஆப்ஸ் லான்ச் பண்றாங்க. 2 வைப்ரண்ட் கலர்ஸ், 3 பேஸ் ஸ்டார்டிங் பேஸ் 12,000 ரூபாய்க்கும், மிடில் வேரியன்ட் 13,000க்கும், ஹையர் வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த 15,000 ஹையர் வேரியன்ட்க்கு இந்த Oppo K13X என்னென்ன இங்க கவர் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 360 டிகிரி மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டாக நாங்க பில்ட் பண்ணிருக்கோம். ஐபி ரேட்டிங் இருக்கு. தப்பி தவறி கீழே விழுந்தாலும் நல்ல டியூரபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஓப்போ கிளைம் பண்றாங்க இந்த மொபைல் பொறுத்து. எப்பயும் போல இங்க மீடியாடெக் டிமென்சிட்டி 300 சிப்செட்டும் அண்ட் உங்களுக்கு ஒரு 120 ரெஃப்ரெஷோட 1000 இன்ச் பிரைட்டரான உங்களுக்கு 6.67 இன்ச்ல டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போக இங்க பேட்டரி 6000 mAh பேட்டரியும் அண்ட் 45 வாட் சூப்பர் வுட் சார்ஜர் சப்போர்ட்டோடையும் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 50 MP பிரேமியர் சென்சாரோட. சோ இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Oppo K13X. அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஹையர் வேரியன்ட்டே உங்களுக்கு வெறும் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதை தவிர்த்து இந்த மொபைல்ல என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டீடைலா பிரீஃபா பார்ப்போம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்க சோசியல் மீடியா பேஜஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் Oppo K13X பாக்ஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முன்னாடி Oppo K13X மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணுறோம். ஓபன் பண்ணோடனே ஒரு ஒயிட் கலர் இன்செர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த Oppo K13X இந்த மொபைல் Flipkartல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ்மென்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்த 2 வைப்ரண்ட் கலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க பேஸ் வேரியன்ட் 4 120GB வேரியன்ட் 12,000 rupeesக்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 13,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல நல்ல ஒரு டியூரபிளான ஹெவியான உங்களுக்கு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டரா அதுக்கு பாட்டம்ல உங்களுக்கு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Oppo பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு ஒரு 6.67 இன்ச்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பஞ்ச்கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இது மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டும் இருக்கு. IP65 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட் வெறும் 194 கிராமும், திக்னஸ் 8 mm அமைஞ்சிருக்கு. இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரியா இருந்தாலும் வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டோட ஐபி ரேட்டிங்கோட ஒரு சூப்பரான நல்ல ஒரு தரமான பில்ட் குவாலிட்டியோட நல்ல ஒரு பேட்டர்னோடையும் இந்த வட்டம் Oppo K13X டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1000 nits பிரைட்டரான கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோட இங்க டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அடுத்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் எந்த ஒரு OTTல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. யூடியூப்ல 1440 ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. சோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல இந்த பேனல் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 194 கிராம், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அது போல கலர் OS 15 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், IP65 ரேட்டிங் வித் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வித் Wi-Fi dual band support, Bluetooth 5.4, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், மெமரி கார்டு,
1 TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இங்க சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் நல்லா இருக்கு. 3.4 ஆடியோ ஜாக் கிடையாது. சோ அது போக இங்க மெமரி கார்டு அட் டைம் டூயல் சிம் இல்லனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு 5G நெட்வொர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 8 MP தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காமனான ஒரு பேசிக்கான கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு. நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். வீடியோல 10x ஜூமிங் பண்ணிக்கலாம் அண்ட் பிரைமரி சென்சார்லயும் 10x ஜூமிங் பண்ணிக்கலாம். சோ அதை தவிர்த்து உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் அண்ட் டியூல் வீடியோ, டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் வித் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது. பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இண்டோரா இருக்கட்டும், நைட் கண்டிஷன்ஸ் நாய்ஸஸ் வரதா செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல எப்படி கேமரா இருக்குமோ அது மாதிரிதான் பிஹேவ் ஆகுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல MediaTek Dimensity 6300 சிப்செட் ஒரு 6nm ஆர்கிடெக்டோட 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட தயாரிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரம் தான் இந்த சிப்செட்டுக்கு இருக்கு. அது போக டே டு டே மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், சோசியல் மீடியா யூசேஜ் பண்ற விஷயங்கள், இது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல கன்வேவா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட கன்சிடரேஷன்ஸ் இந்த பேஸ் வேரியன்ட் எடுக்காதீங்க அண்ட் மிடில் வேரியன்ட்டும் ஹையர் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இந்த போன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், அது ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல எப்படி இருக்கணுமோ அது மாதிரிதான் இந்த Oppo K13Xல எடுத்துட்டு வந்திருக்காங்க SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Oppo K13X பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் பேஸ் வேரியன்ட் எடுக்காதீங்க. என்னோட மிடில் வேரியன்ட் இல்லைன்னா ஹையர் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பா இந்த மொபைல் உங்களுக்கு கொடுக்கும். இந்த போன் யார் எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு மாடரேட்டான கேமிங் விளையாடுவேன், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கேன், அடிக்கடி நான் போனை கீழே போடுவேன், தண்ணிக்குள்ள போடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு போன், நல்ல ஒரு மல்டிமீடியா யூசேஜ் பண்ணுவேன், நிறைய கால்ஸ் பேசுவேன். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு இது மாதிரி பிஹேவியர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் நல்லா சூட் ஆகும். போன் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு பார்த்துட்டோம்னா கேமரா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய கேமரால இன்யூட்டிங்கா ஷார்ட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடையாது. பெரிய அளவுல கேமிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஹையர் எண்டிங் கேம் அது மாதிரி நான் விளையாடுவேன், ஹையர் கிராபிக்ஸ் வச்சு விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் செட் ஆகாது. ஒரு மாடரேட் யூசர் டே டு லைஃப்ல என்ன செய்வாங்க, அவங்க என்னென்ன ரொட்டீன் ஒர்க் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த போனை வடிவமைச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த Oppo K13X இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்களை பேசிட்டோம். என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பேசிட்டோம். சப்போஸ் இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோகளை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.